This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெங்களூர் ஆட்டோ ஓட்டுநரை வம்புக்கு இழுத்த இளைஞன் கண்ணீர் மல்க மன்னிப்பு வீடியோ. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சில தினங்களுக்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநரிடம் இந்தியில் பேசுங்கள் என கட்டாயப்படுத்தி சர்ச்சையில் சிக்கிய இளைஞர் தற்பொழுது கன்னட மொழியில் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஐடி மையமாகவும் ஸ்டார்ட் அப் தலைநகராகவும் இருக்கிறது பெங்களூரு. இங்கே பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்களும் பலரும் பணிபுரிகின்றனர். இருந்தாலும் இங்கே மொழி சார்ந்த சர்ச்சைகள் அவ்வப்போது எழும்புகின்றன. கன்னட மொழி பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடைகளின் பலகைகளில் கன்னட மொழியின் பெயர் இருக்க வேண்டும் என்ற உத்தரவும் அமலில் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு இளைஞர் ஆட்டோ ஓட்டுநரிடம் மொழி தொடர்பான வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த இளைஞர் ஆட்டோ ஓட்டுநரிடம் நீங்கள் ஹிந்தி மொழியில் பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதனை பொருட்படுத்தாத ஆட்டோ ஓட்டுநர் கன்னடாவில் பேசுகிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. ஆட்டோ ஓட்டுநர் கன்னட மொழியில் பேசுவது, இந்த இளைஞர் இந்தியில் பேசுமாறு வாக்குவாதம் செய்வது பெங்களூர் வாசிகள் மத்தியில் வேகமாக பரவியது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் மொழி தொடர்பான விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இளைஞர் 2 தினங்களுக்கு பின்னர் கன்னட மொழியில் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இதில் மக்களின் உணர்வுகளை தாக்கும் வகையில் தன்னுடைய பேச்சு இருந்திருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறியிருந்தார். அவர் கன்னட மொழியில் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். மேலும் இந்தியாவில் ஐடி மையமான பெங்களூருவில் கடந்த 9 ஆண்டு காலமாக நான் வசித்து வருவதாகவும் இந்த நகரம் தனக்கு பல விஷயங்களை தந்திருக்கிறது என்று கூறி நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த இளைஞன் தன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று இந்த விஷயத்திற்காக தான் மன்னிப்பு கூறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வு குறித்து தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் அந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளார். ஒரு சிலர் அவருடைய இந்த நடவடிக்கை பாராட்டியுள்ளனர். ஒரு சிலர் கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் அவரை மன்னிப்பு கூறி பேச வைத்து வீடியோ வெளியிட்டு இருப்பதாகவும் கூறி வருகின்றனர். சிலர் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை தந்த ஊரையும் அவர்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.